यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः कुन्वन्ति देवस्तवे वेदैः साङ्गपदरत्नोपनिषदैः गायन्ति यं सामगा ध्यानावस्थितदत्तवेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्नं न विदुसुरासुरहणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தை நாம் பார்க்கின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் மரண காலத்தில் அனைவருக்கும் நிகழக்கூடிய சூழ்நிலைகள் என்ன என்பது அர்ஜுனுடைய கேள்வி. பகவான் கிருஷ்ணருடைய பதில், மரண காலத்தில் என்னை நினைப்பவர்கள் என்னையே அடைகிறார்கள் என்று கூறி, எப்படிப்பட்ட என்னை நினைக்க வேண்டும் அல்லது எப்படிப்பட்டவனாக என்னை நினைக்க வேண்டும், நீ எப்படிப்பட்டவனாக நீ என்னை நினைக்கின்றாயோ அப்படிப்பட்ட நீ பாதையில் செல்வாய், அப்படிப்பட்ட மார்க்கம் உனக்கு வரும் என்று பகவான் கூறுகிறார். ஒரு ஊருக்கு போகணும்னு சொல்கிறோம், அந்த ஊருக்கு நம்ம எப்படி போகணும், எப்படி நம்ம நினைக்கிறோமோ அந்த பாதை வழியாகத்தே நாம் போவோம். அது மாதிரி பகவானை எப்படி எந்த ரூபத்தில் எந்த விதத்தில் நாம் நினைக்கின்றோமோ அந்த விதத்தில் அந்த பாதையில் நாம் செல்வோம் என்று பகவான் 23லிருந்து 26 வரை அந்த செல்லக்கூடிய பாதையை இதில் பகவான் கூறுகின்றார். மரணத்துக்கு பின்பு ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவ்யக்தா வெக்தக, இந்த உலகமானது வெக்தக சொன்னார். இதுவரையில் நம்ம பார்த்தது இந்த உலகமானது வெக்தக, கண்ணுக்கு புலப்படக்கூடியது. இந்த உலகம் எதிலிருந்து வந்ததோ அது அவ்யக்தக. அவ்யக்தக கண் வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையிலுள்ள மாயையினுடைய ஒரு மாற்றத்தினால் இந்த உலகமானது வெளித்தோற்றத்துக்கு வந்தது என்று கூறிய பகவான், இந்த மாயைக்கு இந்த அவ்யக்தத்துக்கு எது காரணமாக இருக்கின்றதோ அதுதான் அவ்யக்தம். அதுவும் அவ்யக்தம் பிரம்ம, அது அக்ஷரம் பிரம்ம என்று பகவான் கூறுகின்றார். இந்த அவ்யக்தத்தை, எந்த அவ்யக்தத்தை, இந்த மாறாத அழியாத சனாதனமான இந்த பிரம்ம அக்ஷர அவ்யக்தத்தை யார் உணர்கிறார்களோ அவர்கள் மீண்டும் திரும்புவதில்லை. அதாவது இந்த இடத்துல பகவான் எந்த மனிதர்கள் ஆத்ம ஞான பக்தியை அடைகிறார்களோ, அடையக்கூடிய மார்க்கத்தை பகவான் சொல்றார். பக்தியினால் அவர்கள் என்னை அடைகிறார்களோ, அதாவது பகவான் இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே கூறினது மாதிரி 3 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். மனிதர்களை அல்லது பக்தர்களை 3 விதமான பக்தர்கள் இருக்கிறார்கள் என்று பகவான் இதை 3 விதமான பக்தர்களை நம்ம பிரிக்கும். முதல் பக்தர்கள் என்ன? ஞானி. முதல் பக்தர்கள் ஞானி, அதாவது ஞானத்தை அடைந்து ஞான நிஷ்டையை அடைந்தவர்கள், அவர்கள் ஞானி. அனன்ய பக்தி, அனன்ய பக்தி, இது இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்பொழுது 22வது ஸ்லோகத்திற்கு நம்ம விளக்க பார்த்து வருகின்றோம். 22வது ஸ்லோகத்துக்கு நம்ம விளக்கம் பார்க்கலாம். 22வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு? புருஷக ச பர பார்த்த பக்தியா லப்யது அனன்யயா. புருஷ சபர பார்த்த ஏற்கனவே படித்ததை இருந்தால் ரிமைண்ட் பண்ணுவோம். புருஷ சபர பார்த்த பக்தியா லப்யஸ்து அனன்யயா.
பக்த்யா லப்யஸ்து அனன்யயா யஸ்யாந்தஸ்தானி பூதானி யஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம் ஏன சர்வமிதம் ததம். இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம், ஹே பார்த்த, ஹே பார்த்த, ஹே அர்ஜுனா, அதே இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். ஹே அர்ஜுனா, ஹே அர்ஜுனா, பூதானி எல்லா உயிர்களும், இந்த உயிர்கள் அனைத்தும், யஸ்ய அந்தக எவருடைய உள்ளே இருப்பவைகளாக, யாருடைய உள்ளே இந்த உயிர்கள் அனைத்தும் இருப்பவைகளாக, யாருடைய எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கின்றன்னு எடுத்துக்கலாம். நம்ம எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கின்ற, இந்த உலகத்துக்கு சிருஷ்டி காரணமான என்று எடுத்துக்கலாம். யஸ்ய அந்தக ஸ்தானி பூதானி உள்ளே இருப்பவைகளாக, எவரால் இந்த உலகம் அனைத்தும் உள்ளே இருப்பவைகளாக, இவை அனைத்தும் யார் ஏன சர்வமிதம் ததம், இவை அனைத்தும் எதனால் வியாபிக்கப்பட்டு இருக்கின்றதோ அந்த எல்லையற்ற புருஷன் வேறெதிலும் நாட்டமில்லாத பக்தியால் அடையக்கூடியவன். லப்யக து அனன்யயா, அதாவது இந்த உலகத்துக்கு எது சிருஷ்டித்திதி காரணமாக இருக்கின்றதோ அவர் அனன்ய பக்தியா, பக்தியினால் அடையக்கூடியவன். எந்த பக்தியினால் ந அந்ய அனன்ய, வேறு எதினாலும் வேறு எதிலும் நாட்டமில்லாத மனமுடையவர்களால், வேறு எதிலும் நாட்டமுடையில்லாத மனமுடையவர்களால் அடையக்கூடியவர்கள். வேறு பகவானை தவிர வேறு எதிலும் நாட்டம் இருக்கக்கூடாது. அதாவது இதில் என்ன சொல்றாரு, அந்த பிரம்மனை தன் உள்ளே சொல்லுவாங்கள்ல, கண்டுகொண்டேன், தன் உள்ளே தேடி கண்டுகொண்டேன். நீ இருக்கிறது உள்ளே என்று தேடாமல் அதை வெளியிலே நாமரூபமாக தேடக்கூடாது. நாம ரூபத்திலும் அதை காணாமல் வெளியிலும் தேடாமல், இந்த நாமரூபம் இந்த உலகத்துக்கு காரணமாக எது இருக்கின்றதோ அது பிரம்ம. எது இந்த காரியத்துக்கு எது காரணமாக இருக்கின்றதோ, எது வேறுபடாததாக இருக்கின்றதோ, இந்த உடலுக்குள் இருக்கின்ற ஒன்று அது நம்மிடமிருந்து வேறுபட்டது அல்ல. அதனால் பிரம்மனை அடைவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலமோ ஒரு குறிப்பிட்ட நேரமோ அது இல்லை. பிரம்மனிடத்தில் எல்லோருமே எல்லா இடத்திலும் எது வியாபிக்கப்பட்டு இருக்கின்றதோ அது எந்த பக்தியினால் அடையக்கூடியது? அனன்யா பக்தியா, அந்த இடத்துல பக்தியான பக்தியினால், அனன்யா பக்தியா, ஞான லட்சணா பக்தியா, ஆத்ம ஞான பக்தியினால் அது அடையக்கூடியது. அது எதனால் அடையக்கூடியது? அது ஆத்ம ஞான பக்தியினால் அது அடையக்கூடியது. அது ஏற்கனவே சொன்னார், நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். புருஷ பர பார்த்த எம் பிராப்பிய நிவர்த்தந்தே தத்தாம பரணம் மம, அந்த ஒன்றை அறிந்தவன் மீண்டும் திரும்புவதில்லை. எது எவனுக்குள்ளே பொருள்கள் எல்லாம் இருக்கின்றவோ, எதனால் இந்த உலகம் அனைத்தும் வியாபிக்கப்பட்டு இருக்கின்றதோ அந்த பரம பிரம்மம், அந்த பரபிரம்மம் வேறு எதிலும் விஷயமில்லாத பக்தியினால், வேறு விஷயத்தில் நாடாத பக்தியினால் அடையக்கூடியவன் சொல்றார். வேறு எதிலும்
நாடாத பக்தியினால் அடையக்கூடியவன். எங்கே இருக்கு? சரீரத்தில் தங்கி இருப்பவனாகவும் எங்கும் நிறைந்துள்ளவனாகவும் பார்த்த அவன் யாவற்றிலும் மேம்பாட்டவன். புருஷன், அந்த புருஷனை காட்டிலும் மேலானது ஒன்றும் இல்லை. இவை அனைத்தையும் இதற்குள் இருக்கின்றதோ அப்படின்னு சொல்றார். எவன் அந்த பிரம்ம ரூபத்தை பிரம்ம ஓம்கார வடிவத்தில் அந்த பிரம்மனை அவன் வருஷிக்கின்றானோ அவனுடைய மார்க்கமானது இதில் கூறப்படுகின்றதுங்கிறார். அதாவது அனன்யா பக்தியினால ஆத்மஞான பக்தியினுடைய மார்க்கம் என்ன? அவனுக்கு எந்த மார்க்கமும் அல்ல. ஏன்? ஞானத்தை அடைந்த 3 மனிதர்கள், முதலாவது மனிதன் அனன்யா பக்தியா ஆத்ம ஞானத்தை விசாரம் செய்து நிஷ்டையை அடைந்தபின் மரணத்துக்கு பின்பு அவனுக்கு பிறவி என்பது இல்லை, மார்க்கம் என்பது இல்லை. பறவை பறப்பதை போல பறவை பறந்தா அது வழி இருக்கா? பறவைக்கு ஏதாவது வழி இருக்கா? மார்க்கம் இருக்கா? அது போல பாதையும் மார்க்கம் இருக்காது போல அவன் ஸ்தூல சரீரம் இங்கு நாசமாகின்றது. சூட்ச்ம மனம் சரீரம் அதாவது பூதத்தில் இணைந்து விடுகின்றன. அவனுக்கு மார்க்கம் என்பதில்லை. இரண்டாவது பக்தி ஞானத்தை பெறாமல் பகவானை ஓம்கார வடிவத்தில் ஜபம் தியானத்தை செய்தவர்கள் உபாசகர்கள். அது இரண்டாவது கதி. இரண்டாவது மனிதர்கள் ஞான விசாரம் இல்லாமல் அல்லது ஞான விசாரம் செய்யாமல் நல்ல இறைவனை நினைத்து, இறைவனை நாமரூபமாக நினைத்து, அல்லது அந்த ஓம்கார வடிவத்தில் ஏற்கனவே நமக்கு பார்த்தோம், பிரணவ வடிவத்தில் இறைவனை வணங்குதல், இறைவனை பற்றிய உபாசனைகளை செய்தல். அதே அந்த பிரேம பக்தி. அவர்கள் உபாசகர்கள். அவர்களுடைய நிலை மரணத்துக்கு பின்பு அவர்கள் என்ன மார்க்கம்? தட்சிண மார்க்கம் வழியாக அவர்கள் செல்கிறார்கள், தெற்கு நோக்கி போகிறார்கள். தட்சணாயனே சொல்லுவோம்ல, அது தட்சணாயனே. பீஷ்மாச்சாரியார் புண்ணிய காலே தட்சணாயன மார்க்கத்துக்கு காத்திருந்ததா பொதுவாக சொல்லுவார்கள். இவர்கள் யாரு என்றால், இவர்கள் மனதை அதிகமாக உபாசனைகளில் பயன்படுத்தியவர்கள். தர்மப்படி வாழ்ந்து நிறைய பக்திகள் செய்து உபாசனை செய்து வாழ்ந்தவர்கள். அவர்கள் போகின்ற பாதை தட்சண மார்க்கம். அப்ப ஞானி என்ன மார்க்கம்? ஞானி போகின்ற பாதை உத்தர மார்க்கம். பாதை உத்தர மார்க்கம்னா என்ன? அவனுக்கு பாதை என்பது இல்லை, அவனுக்கு மோட்சம்தான். உபாசனை செய்தவர்களுடைய பாதை தட்சண பாதை அல்லது தெற்கு நோக்கி அவர்கள் செல்கிறார்கள். தட்சணாயனை சொல்லுவாங்கள்ல, யாரு? பிரம்மலோகத்திற்கு சென்று அங்கு இருக்கிறார்கள். அந்த மார்க்கத்தை பற்றி அடுத்த வருகின்ற ஸ்லோகத்தில் சொல்லப்படுகின்றன. மூன்றாவது மனிதர்கள் உபாசனைகளை தியானங்கள் எதுவும் செய்யாமல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு நல்ல பக்தி செய்து தர்மப்படி வாழ்ந்து அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஞானத்தை பெறவில்லை. அதிகமாக கர்மயோகத்தை செய்தவர்கள், அதிகமாக கர்மங்களில் ஈடுபடுபவர்கள், அதிகமாக சரீர உழைப்பை அதிகமாக ஈடுபடுத்துகிறவர்கள். அவர்கள் அன்னதானம் செய்தல், தர்மத்தை கடைபிடித்தல், தர்மமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய கதி என்ன என்றால், அவர்கள் சொர்க்கலோகம் செல்கிறார்கள், சிவலோகம் செல்கிறார்கள். மூன்றாவது கதி. இந்த 2 கதியில் மூன்றாவது கதி
திரும்ப வரக்கூடியவர்கள். இதில் பகவான் 3 மனிதர்களுக்கு உதாரணமாக சொல்கிறார். 3 மனிதர்கள் யார்? ஞானத்தை அடைந்த மனிதர்கள், இரண்டாவது ஞானத்தை அடையாமல் உபாசனை தியானம் செய்த மனிதர்கள் பக்தர்கள், மூன்றாவது ஞானத்தை அடையாமல் உபாசனை செய்யாமல் வெறும் கர்மத்தில் மட்டும் உடல் உழைப்பில் மட்டும் மனதை பயன்படுத்தாமல் வெறும் உடல் உழைப்பில் மற்றவர்களுக்கு சேவை செய்பவர்கள் சொல்றார். இது மூன்றுமே செய்யாதவங்க பற்றி பகவான் சப்ஜெக்டே பேசலை. அவங்களுக்கு என்ன கதி? ஒரு கதி, அதோ கதி. இங்கே ஒரு கால் கதி இருக்கு. 3 மனிதர்களுக்கும் பேசுகிறார். 4வது மனிதன் இருக்கானே, ஞானமும் பெறாமல் உபாசனையும் செய்யாமல் நல்ல தர்மப்படி வாழாமல் சேவையும் செய்யாமல் தான் உண்டு மிருகங்கள் மாதிரி தான் உழைக்க தான் சாப்பிட தான் தூங்க இருக்கிறாங்களே, அவங்களுடைய கதியை அவங்கள பற்றி சப்ஜெக்டே பேசலை. அவங்களுக்கு என்ன கதி? ஒரு கதியும் இல்லை. மிருகங்களை விட கொஞ்சம் மேலே வந்தவங்க. நான் சொல்கிறேன், மிருகங்கள் என்ன செய்யும்? உண்ணும், உறங்கும், இனப்பெருக்கம் செய்யும், தாவுண்டுன்னு இருக்கும். அது மாதிரி மனிதர்கள் புல்லாகி பூடாய் புழுவாகி பல்மிருகமாகி கொஞ்சம் மனிதனாக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கதி? அவங்கள பற்றி சப்ஜெக்டே இல்லை. அவங்களுக்கு என்ன? மீண்டும் மீண்டும் அவர்கள் மிருகங்கள் மாதிரி சம்சாரத்திலேயே இருக்க வேண்டியதுதான். மிருகம் ஏதாவது செய்யுமா? நல்லது செய்யுமா? செய்யாது. அது எப்படி வாழ்ந்ததோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இனப்பெருக்கம் செஞ்சுட்டு செத்து போகும். அதே மாதிரி இந்த 3மே செய்யாதவங்க நல்லா சாப்பிட்டு தூங்கி இனப்பெருக்கம் செஞ்சு இறந்து விடுவார்கள். சொல்றார். பக்தி இல்லாமல் நல்ல காரியங்களை செய்யாமல் சுயநலமாக வாழ்பவர்கள் உடைய கதி, அதை பற்றி பகவான் இங்கு பேசவே இல்லை. இந்த 3 பேர்த்தத்தை பேசுகின்றார். அதற்கடுத்து அவர்கள் இறந்தவன் சொல்லக்கூடிய